இன்று தொகுப்பில் மீண்டும் இணைகிறோம். நேர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் உட்கட்டமைப்பு சிறந்த மாநிலங்கள் பட்டியல் போட்டோம்னா கண்டிப்பாக அதில் தமிழகம் உயர்ந்த இடத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அதில் எப்பயுமே சென்னையும் சரி பிற பகுதிகளிலுமே சரி எப்பயுமே மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு எப்பயுமே ஒரு நல்ல பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உள்கட்டமைப்பு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் எந்த அளவுக்கு சிறந்திருக்கிறது என்றெல்லாம் நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்கள் எச்சரிக்கை மணி அடிக்கின்றன. மருத்துவ அலட்சியங்களின் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க, அப்படி தற்கால சூழல்ல ஏற்பட்ட சம்பவங்கள் என்னென்ன, நமக்கு அது கொடுக்கக்கூடிய அலர்ட் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் தற்போதைய சூழலில் கடந்த சில நாட்களில் அதிர்ச்சிகரமாக நமக்கு வெளிவந்த 4 சம்பவங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அப்படி முதல் சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அது எங்கே நடந்திருக்கிறது? வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? வேலூரில் இருக்கக்கூடிய முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விமல்ராஜ் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அவருடைய மனைவி நிவேதாவுக்கு கடந்த 24ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேலூர் அடுக்கும்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நிவேதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில தாயும் குழந்தையும் பின் சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றுறதுக்காக அங்க ஒரு செவிலியர் வந்திருக்காங்க. அந்த செவிலியர் குளுக்கோஸ் பாட்டிலில் இருந்த ஊசியை மாற்றுறதுக்காக குழந்தையோட வலது கையில் ஒட்டப்பட்டிருந்த அந்த டேப்பை கத்திரிக்கோளால வெட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா குழந்தையோட வலது கையின் கட்டை விரலோடு சேர்த்து வெட்டினதுல கட்டை விரல் துண்டானதா சொல்லப்படுது. இந்த நிலையில குழந்தையை அவசரமாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அந்த விரலை ஒட்ட வைப்பதற்காக அந்த சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஆனா இட் வாஸ் ஆல்ரெடி டூ லேட்னு சொல்லியிருக்காங்க. விரலை மீண்டும் ஒட்ட வைக்க முடியவில்லை. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெட்டப்பட்ட இடத்துல இந்த விரல் மூடும் மாதிரியான ஒரு சிகிச்சையானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக அண்மை தகவல் தெரிவிக்குது. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட அந்த செவிலியர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் பேஷண்ட்ஸ் அவங்க டீல் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக இன்று மாலை வேளையில தான் இது தொடர்பான செய்தியும் வெளியாகியிருந்தது. ஸோ ஒரு பக்கம் இந்த ஒரு சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருந்த நிலையில அடுத்ததாக சம்பவம் 2 இது எங்க அரங்கேறிச்சுன்னு பார்க்கும்போது திருவள்ளூர் தனியார் மருத்துவமனையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி பகுதியில் வசிக்கும் பார்த்திபன் என்பவரோட 12 வயது மகன் கிஷோர் கடந்த 12ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தான் கிஷோர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அங்கிருந்த ஒரு மருத்துவர் இது கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, இங்க ட்ரீட்மெண்ட் தர்றதுக்கு பதிலாக வேற ஒரு தனியார் மருத்துவமனையோட பேரை குறிப்பிட்டு அங்க போய் இதை ட்ரீட் பண்ணுங்க, சீக்கிரமா சரியாயிடும்ன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரெஃபர் பண்ணியிருக்காரு. அரசு மருத்துவருடைய அந்த அறிவுரையை ஏற்று அந்த அப்பாவி தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட குழந்தைய அந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சு 80,000 ரூபாய் செலவு பண்ணி காலில் அறுவை சிகிச்சையும் செஞ்சிருக்காங்க. ஆனா சிகிச்சைக்கு அப்புறம் அதிகப்படியான ரத்தம் சிறுவனோட காலில் இருந்து வெளியேற மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு இந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அங்க மறுபடியும் அரசு மருத்துவமனையில் மற்ற மருத்துவர்கள் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்றத பரிசோதிச்ச போதுதான் தவறான அறுவை சிகிச்சையால சிறுவனுடைய காலில் இருந்த நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தம் வெளியேறியது தெரிய வந்திருக்கு. நிலைமை மோசமாக டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே வர வழியே இல்லை, சிறுவனுடைய காலை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் கனத்த இதயத்துடன் அந்த குழந்தையோட கிஷோருடைய தந்தை பார்த்திபனும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில்
ஓடி விளையாட வேண்டிய அந்த சிறுவன் 12 வயதேயான சிறுவனுடைய கால் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தந்தையும் உறவினர்களும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவர் கமிஷனுக்காக தான் அந்த தனியார் மருத்துவமனையை பரிந்துரைத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பும் விதமாக தான் அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாம் எதிர்பார்க்குறதும் இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அரசு மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைன்னு முடிச்சுக்க போகிறாங்களா, இல்லை அதை தாண்டி நடவடிக்கை எடுக்கப்படுமா, சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை அலட்சியமான முறையில் சிகிச்சை அளித்ததா, அதற்கான பலன்களை எப்படி அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் இதனைத் தொடர்ந்து அடுத்த சம்பவம், 3வது சம்பவம் இங்கே சென்னையில் அரங்கேறியிருக்கு. ஒரு தனியார் மருத்துவமனையில் மயிலாப்பூரை சேர்ந்த 9 வயது சிறுவன் ஐசோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதி சாதாரண வாய்ப்புண் சிகிச்சைக்கு அல்சர் சம்பந்தமான ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்க இருந்த ஒரு மருத்துவர் டாக்டர் முகமது ஒவைசின்ற ஒருத்தர் தவறுதலாக இந்த சிறுவனுக்கு சுண்ணத்துக்கான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காரு. விசாரணையில ஆள் மாத்தி ஆபரேஷன் நடந்தது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இது சம்பந்தமான புகாரை பெற்ற ஐசோஸ் காவல் நிலையம் புகாரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு போய் இன்ஸ்பெக்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் இருந்த அறுவை சிகிச்சை அறையும் அந்த ஆய்வகமும் தற்பொழுது சுகாதாரத்துறையினரால் பூட்டு போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒரு வாய்ப்புள்ள சிகிச்சைக்கு பதிலாக சுன்னத் அறுவை சிகிச்சை எப்படி நடத்த முடியும், இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வி வலுவாகிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் அந்த அளவுக்கு அலட்சியத்தோடு செயல்பட்டாரா என்ற ஒரு கேள்வியும் வலுவாகிறது. இந்த நிலையில சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அந்த மருத்துவருடைய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட வேண்டும், அவர் சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது சம்பந்தமான அப்டேட்ஸ் வரும் நாட்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக சம்பவம் 4, அடிக்கடி செய்திகளை நம்ம இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் தனியார் பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு நடந்த பாதிப்பு தான். என்ன நடந்தது, வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய கச்சேரி சாலையில் மருத்துவர் அறிவரசன் என்பவர் தனியார் பல் மருத்துவமனையை நடத்திட்டு வந்திருக்காரு. இவரோட மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த இந்திராணி, வரதன், சத்யா, நர்மதா, ஜெய்சீலி, ரஹ்மான், அனிதா, இளங்கோவன் 8 பேர் சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிய நிலையில் அடுத்தடுத்த 6 மாசத்திலேயே நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் காரணமா உயிரிழந்திருக்காங்க. 8 பேருக்குமே மூளையில் ஏற்பட்ட பாக்டீரியா தொற்று, நியூரோ மெலியோட்டோசிஸ் என்ன சொல்லக்கூடிய அந்த தொற்று, இதனால நோய் தாக்குதல் ஏற்பட்டு அவங்க அடுத்தடுத்து உயிரிழந்ததா தி லான்செட்டோடைய அந்த மருத்துவ ஆய்வுலையும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் இந்த 8 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதன் மூலம் தொற்று பரவியதா வந்த அறிக்கை முற்றிலும் தவறானதுன்னு சமீபத்தில் தான் இது சம்பந்தப்பட்ட மருத்துவர் அறிவரசன் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கார். ஆனால் இது சம்பந்தமான தற்பொழுது விசாரணையானது போயிட்டே தான் இருக்கு. சுகாதாரமற்ற முறையில் அந்த பல் மருத்துவமனையில் அந்த உபகரணங்கள் இருந்ததாக மருத்துவ ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. ஆனால் டாக்டர் அறிவரசன் என்ன சொல்றாருன்னா, மருத்துவமனை மூடப்பட்டிருந்த காலகட்டத்தில் அங்கிருந்து உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் சுகாதாரமற்ற முறையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததா சொல்லப்படுதே தவிர பிராக்டிஸ்ல இருந்தபோது அந்த மாதிரி எந்த விஷயமும் அங்கே நடக்கல அப்படின்னு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனாலும் தற்பொழுது விசாரணை போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய முழுமையான உண்மைத்தன்மை என்ன என்பது வரும் நாட்களில் தெரிவிக்கும். ஆனாலும் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த 4 சம்பவங்களுமே சரி தமிழக மருத்துவத்துறையின் மீது ஒரு சிறு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அதை நிவர்த்தி செய்வது அப்படின்றதையும் தாண்டி இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு பொறுப்பு தற்பொழுது நம்முடைய சுகாதாரத்துறையின் கைகளில் தான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.